அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. 50 டேஸ் பிளானில் உயிர் நாடி 4 இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இது லைவ் டெஸ்ட் 1. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 6th 7th இருக்கிற கலைச்சொற்கள் மொழிபெயர்ப்பு ப்ளஸ் திருக்குறளிலிருந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற 2 அதிகாரத்திலிருந்து, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ப்ளஸ் டி.கே. சிதம்பரனார் இவங்களை சார்ந்த சில கொஸ்டின் வந்து இந்த வீடியோ பதிவில் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம கொஸ்டினுக்கு போவோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 166 கொஸ்டின் இருக்குது. அதனால் எவ்வளோ வேகமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறோட தமிழ் பொருள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குரல் தேடல் அப்படிங்கிறது தான். செகண்டு, ஒளியியல் அப்படிங்கிறது அதனுடைய ஆங்கில சொல் என்ன? ஒளியியல் அப்படிங்கிறதோட ஆங்கில சொல் வந்து ஃபோனோலஜி. ஆப்ஷன் டி தான். தேர்ட் கொஸ்டினுங்க, ஒரே நிமிஷம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த திருக்குறளில் வர்ற அணி என்ன அணி? இந்த 6th 7th இருக்கிற எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ரீகவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓமை அணி அப்படிங்கிறது தான். அடுத்ததுங்க, வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த திருக்குறளில் வர அணி என்ன அணி? வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிற அணி என்ன அணினா இல்பொருள் ஓமை அணி. ஆப்ஷன் டி தான், இல்பொருள் ஓமை அணி. அடுத்ததுங்க, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாழ் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? கவிதை நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்பத்தமிழ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது, யாரை தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி? யாரை தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்குரியது திருநெல்வேலினா ஜியும் போப்பும் தான், கால்டுவெல்லும் தான், வீரமாமுனிவர் தான், 3 பேருமே. அப்போ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? இதே வந்து வேறு அறிஞர்களுக்கு கொடுத்துட்டு இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் கொடுத்துருந்தா அவங்கள டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததுங்க, பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகள் பற்றிய படிப்புக்கு பேர் ஆப்ஷன் சி, ஆர்னித்தாலஜி. ஆப்ஷன் சி, ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான். லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிறோட பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மொழியியல். அடுத்ததுங்க, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் எச்சம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? இந்த திருக்குறளில் வர எச்சம் அப்படிங்கிற பொருள் வந்து என்ன அப்படின்னா எஞ்சி இருக்கும் புகழும் பழியும். ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த திருக்குறளில் இருக்கிற வல்லுருவம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? வல்லுருவம்னா ஆப்ஷன் சி, வலிய தவக்கோலம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் டி கனிச்சாறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்தது தேசிக விநாயகர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? இந்த டி.கே. சிதம்பரனார் பொறுத்த வரைக்கும் இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி தான் படித்தவங்க. வேணா அது அவர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஓகே, தேசிக விநாயகர் வந்து தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் வந்து திருநெல்வேலி தான். ஆப்ஷன் பி தான். அடுத்தது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவைக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைகேட், அதாவது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது மேகசைன் அப்படிங்கிறோட பொருள் என்ன? மேகசைன்னா ஆப்ஷன் பி பருவ இதழ். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை, அதாவது ஆப்ஷன் சி தான் நடுநிலைமை அப்படிங்கிறது தான். அடுத்ததுங்க ஒரே நிமிஷம். கனைகொடுது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு வாழால் குழல். கனை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? நீங்கள் பேப்பரில் கூட நீங்கள் ஆன்சரை வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் லைவ் சாட் அட்டன் பண்ணணும், லைவ் சாட்டில் போடணும் அப்படின்னு கூட இல்லை, ஏன்னா கொஸ்டின் நிறையா இருக்கிறதுனால. ஓகே, கனை அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அம்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் அப்படிங்கிற பாடலை பாடியவர் யார்? ஓகே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் அப்படிங்கிற பாடலை பாடியவர் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் யார் பாடியிருக்கா? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடிகை முத்துப்புலவர் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்கார். அடுத்ததுங்க ஒரு நிமிஷம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகே, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அதுக்கு உண்டான இங்கிலீஷ் பேர் என்ன, ஆங்கில பேர் என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்ததுங்க இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? ஓகே, இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிற குறிக்கிற ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டிக்ளாசிக் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. இதில் கோல் அப்படின்னா என்ன, எதை குறிக்கும்?
ஓகே, ஆப்ஷன் டி துலாக்கோலை தான் குறிக்கும். அடுத்தது, இந்த திருக்குறளில் பெற்றம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? வலியின் நிலைமையான் வல்லூர்வம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மேய்ந்தற்று. ஓகே, பெற்றம் அப்படின்னா பசு. ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடலில் பாரதிதாசனின் எண்ணங்களில் எது பொருந்தாமல் இருக்குது? இந்த 4 ஆப்ஷனில். என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம், கரெக்டு தான். எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது நீரோடை, கரெக்டு தான். அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் ஆடும் மயில் போன்ற பெண்கள், இதுவும் கரெக்டு தான். மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் வில் ஏந்திய வீரர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்திங்கன்னா வேல் ஏந்திய வீரர்கள் தான் வரணும், வில்லு கிடையாது, வேல். அப்போ இதில் பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்தது, முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபஞ்ச நூல்? முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், சீவலப்பேரி. அடுத்தது, சாங்சுவரி என்பதன் தமிழ் பொருள் என்ன? சாங்சுவரி அப்படிங்கிறோட பொருள் வந்து ஆப்ஷன் பி, புகலிடம். அடுத்ததுங்க, பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறதோட ஆங்கில சொல்? பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிற ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால். இதில் தகவலார் அப்படின்னா என்ன பொருள்? தகவு இலார் அப்படின்னா நடுவு நிலைமை இல்லாதவர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஓகே, பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் தான் சாகித்ய அகாடமி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி மலையான மின்னல் இயல மின்னல் சூது மின்னதை எப்படி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தேகுரி மலையான மின்னல் இயல மின்னல் சூது மின்னதே அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, முக்கூடல் பல்லு அப்படிங்கிறதான். முக்கூடல் பல்லு அப்படிங்கிறதா ஆன்சர். அடுத்தது, ஒரே நிமிஷம். சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து பழப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார்? பழப்பட்டடை சொக்கநாதர் நெல்லைக்கு வந்த ஆண்டு, அதாவது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா 300 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, நுண்ணுணர்வு கருவிகள் அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன?
நுண்ணுணர்வு கருவிகள் என்பதன் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்தது உவமை அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? உவமை என்பதன் ஆங்கில சொல் பேரபிள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். உவமைனா பேரபிள். அடுத்ததுங்க, இந்த திருக்குறளில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படிங்கிற குறளில் அணி அப்படிங்கிற சொல் எதனை குறிக்கும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான், அழகு அப்படிங்கிறது தான். அடுத்தது, மக்களின் பண்பை எதனுடன் ஒப்புமைப்படுத்தியுள்ளார் திருவள்ளுவர்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், புலித்தோல் போர்த்திய பசுக்கிட்ட தான் ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார். இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்கு? அழகின் சிரிப்பு, இசையமது 2 வீடெல்லாம் பாரதிதாசனோட எழுதிய நூல்கள். கரெக்டுங்களா? மலைக்கல்லனுங்கிறது நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள். அப்போ பொருந்தாமல் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான். அடுத்தது, சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இணையான தமிழ் சொல்ல பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பில்லுனா அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரம், ரோபோனா தானியங்கி. கரெக்டுங்களா? 4321 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது, சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? சாக்ரிஃபைஸ்னா தியாகம். ஆப்ஷன் பி தான். அடுத்தது, இதுக்கு முன்னாடி தகவலார்னு பார்த்தோம். இப்போ தக்கார் அப்படின்னா என்ன பொருள்? தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஓகே, தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர். ஆப்ஷன் பி தான். தகவலார்னா தான் நடுநிலைமை இல்லாதவர். அடுத்தது, கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அப்படிங்கிற குறளில் யாழ்கோடு அப்படிங்கிற பொருள் என்ன? யாழ்கோடுனா யாழின் கொம்பு. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை?
பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது வந்து மயில். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்ட ஆழ்வார் யார்? தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். ஆப்ஷன் டி தான். சிப்ஸ் என்பதன் தமிழ் பொருள் என்ன? சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? எலோகேஷன் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? எலோகேஷன்னா பேச்சாற்றல். ஆப்ஷன் டி தான். அடுத்தது ஒரே நிமிஷம். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது? சொற்களை ஒழுங்குபடுத்துக. செப்பம் உடையவன் சிதைவென்றி ஆக்கம் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவென்றி ஏமாப்பு உடைத்து எச்சத்திற்கு. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறதான் சரி. அடுத்தது, பற்றற்றேம் என்பார் படிற்று ஒழுக்கம் எற்றற்று என்று ஏதம் பலவும் தரும். ஏதம் அப்படின்னா என்ன? ஏதம் என்ற சொல்லோட பொருள் வந்து ஆப்ஷன் பி குற்றம். அடுத்தது, பெண் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோம் என இடி முழக்கம் செய்தவர் யார்? பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோவென இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு பெருங்கவிஞர்? முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் வந்து சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெருங்கவிஞர். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல எது தவறாக இருக்கு? உங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலைன்னு அர்த்தம். இங்கே காசோலைன்னு கொடுத்துருக்காங்க. காசோலைக்கு உண்டான தமிழ் ஆங்கில சொல் வந்து என்ன வரும்? செக்குனா தான் காசோலை. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸ்லோகன் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஸ்லோகன்
அப்படிங்கிறோட தமிழ் சொல் ஆப்ஷன் பி, முழக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்ததுங்க, விடுபட்ட வார்த்தையை நிரப்புக. டேஸ் தரினும் நடுவிகந்தாமாக்கத்தை டேஸ் ஒளிய விடல். டேஸ் தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை டேஸ் ஒளிய விடல் அப்படின்னா நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது, கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படிங்கிற வரி யாருது? கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படிங்கிற ஒரு வரி பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான். தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் யார்? தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் ஆப்ஷன் டி, சீதக்காதி. இதே ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல எது தவறாக இருக்குது? டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை, இ-காமர்ஸ், மின்னணு வணிகம் கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம் கரெக்டு. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டைன்னு வரணும். இங்கே கடன் அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. கடன் அட்டைக்கு கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டைன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக. கலங்கரை விளக்கம், கடல்வாழ் உயிரினம், நீர்மூழ்கி கப்பல், கப்பல் தளம். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸு 3. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மேரின் கிரியேச்சர்னு வரும் 3-1. நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது என்னென்னு வரும்? சப்மெரின் அப்படிங்கிறது தான். அப்போ 3-1-2-4. 3-1-2-4 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது? சொற்களை ஒழுங்குபடுத்துக்கல. ஆக்சுவலாக இந்த 2 அதிகாரத்தில் வர திருக்குறள்னால தான் இந்த டாபிக் எடுத்திருக்கு. கெடுவழியான அரிகதன் நெஞ்சம் என்பது அல்ல நடுவுரி செயின் அப்படி வருமா? கெடுவழியான அரிகதன் நெஞ்சம் என்பது நடுவுரி அல்ல செயின். கெடுவழியான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கெடுவழியான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதேமாதிரி இதில் எது சரியாக இருக்குது? ஓகே, இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது.
ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, கல்வியில்லாத பெண்கள் களநிலம் போன்றவர்கள், அந்நிலத்தில் புல் விளைந்திடாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. குடும்ப விளக்கு நூலில் எத்தனையாவது பகுதியில் இந்த வரி இடம்பெற்றுள்ளது? குடும்ப விளக்கு மொத்தம் 5 பார்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பகுதி பார்த்திங்கன்னா 2, ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, முற்காலத்திய திருநெல்வேலிக்கு டேஸ் என்னும் பெயர் இருந்துள்ளது. முற்காலத்திய திருநெல்வேலிக்கு வேணுவனம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வேணுவனம் என்னும் பெயர் இருந்துள்ளது. அடுத்தது, பூமாது இருந்ததென் புவிமாது இருந்ததென் இப்போதத்தில் அப்படிங்கிற தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பூமாது இருந்ததென் புவிமாது இருந்தன் இப்போதத்தில் அப்படிங்கிற தொடங்கும் பாடலை பாடியவர் நமச்சிவாய புலவர். ஆப்ஷன் பி தான். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? பண்டம்னா கமாடிட்டி கரெக்டு. பயணப்படகுகள் ஃபெரிஸ் கரெக்டு. பாரம்பரியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹெரிட்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஹெரிட்டேஜ். அடல்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அடல்ட்ரேஷன் ஆக்சுவலாக கலப்படத்துக்கு தான் அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தவறான இணை. கடற்பயணம்னா ஓஏஜ் கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, பொறுத்துக. துறைமுகம்னா ஹார்பர் தான் கரெக்டு தான். அப்போ 1. புயல்னா ஸ்டோம், அதுவும் கரெக்டு தான். மாலுமீனா சாய்லர் அப்படின்னு தான் அர்த்தம். நங்கூரத்துக்கு ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1, 2, 4, 3 ஆப்ஷன் எதில் இருக்குது? 1, 2, 4, 3. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, டேஸ் செய்வார்க்கு டேஸ் பேணி பிறவும் தமபோட செய்யின். சின்ன கவனம் தான் நம்மளை தவறு செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஒரு உதாரணம் தான். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோட செய்யும். ரெண்டுக்குமே வாணிகம் தான் வரும். ஆப்ஷன் சி தான். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி டேஸ். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி. அடுத்த வரி என்ன வரும்? மறைந்தொழுகு மாந்தர் பலர் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோன் அப்படிங்கிற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த நூலை எழுதியவர் பாரதிதாசன். இந்த வரி எந்த நூலில் அப்படி இருக்குதுன்னா ஆப்ஷன் பி தான். குடும்ப விளக்கு அப்படிங்கிற
நூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததுங்க, திருப்புகழை பாடியவர் யார்? திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, காவடி சிந்தை பாடியவர்? காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். ஆப்ஷன் பி தான். அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? தொழில் முனைவோர் என்டர்பிரீனியர் கரெக்டு தான். கலப்படம் அடல்ட்ரேஷன் கரெக்டு தான். பாரம்பரிய ஹெரிட்டேஜ் இதெல்லாம் கரெக்டு தான். வணிகர் அப்படின்னா ஆக்சுவலாக மெர்ச்சண்ட்டை தான் வணிகர்னு சொல்லுவோம். வணிகருக்கு மெர்ச்சண்ட்டுன்னு சொல்லுவோமா? ஓகே. கன்சியூமர்னால் நுகர்வோர், நுகர்வோரை தான் கன்சியூமர்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சி. அடுத்தது, இதில் எது சரியாக இருக்குது? கலை சொல்ல இதில் எது சரியாக இருக்குது? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் அப்படிங்கிற குறளில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அப்போ திருக்குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நடுநிலைமை, இந்த திருக்குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா நடுநிலைமை. ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் இக்குறட்பாவில் மலித்தலும் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? மலித்தலும் அப்படின்னா ஆப்ஷன் சி மொட்டையடித்தல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நீட்டலும் அப்படின்னா முடி வளர்த்தல். அடுத்தது, பாரதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் எந்த வகையான நூல்? பாரதாசன் எழுதிய நூலில் ஒன்று பிசிராந்தையார். பாரதாசன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படிங்கிறத பாடியவர் யார்? பெண்களை பற்றி அதிகமாகவே பாடியவர் அப்படின்னாவே ஆக்சுவலாக ஆப்ஷன் பி தான். பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் எவை? கீழ்கண்டவற்றுள் மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் எவை அப்படின்னா சுதந்திரமா, சமத்துவமா, சகோதரத்துவமானா மூணுமே தான். ஆப்ஷன் ஏ தான்.
அடுத்தது வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படிங்கிற பாடலை பாடியவர் யார்? வாடா என அழைத்து வாழ்வித்தால் அப்படிங்கிற கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படிங்கிற பாடலை பாடியவர் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படிங்கிற பாடலை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாதர். ஒரே நிமிஷம். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இதில் எது பொருந்தாமல் இருக்கு? நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இலக்கியம், லிட்ரேச்சர், கலைக்கூடம் அப்படின்னா ரெட் கேலரி கிடையாது, ஆர்ட் கேலரின்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 3 தவறாக இருக்குது. மெய்யுணர்வுங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டிங்கிறது சரிதான். அப்போ 3 மட்டும் தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஒன்று பார்ப்போம். சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு, தன்னார்வலர்னா வேலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ், சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர், அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டுனா தான் அறக்கட்டளை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஓகேங்களா? இது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னா தொழிற்சாலை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது வரும். அடுத்தது பொறுத்துக. கிரியேட்டர், ஆர்டிஸ்ட், கார்ட்டூன், கேவ் பெயிண்டிங்ஸ். கிரியேட்டர்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட்னா கலைஞர், கார்ட்டூன்னா கருத்துப்படம். ஓகே, 2 3 4 1 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு பால் கோடாமை அப்படிங்கிற அணி இருக்குல்ல, திருக்குறளில் எந்த இயல்னு கேட்டிருக்காங்க? சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் பணி அப்படிங்கிற திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் வந்து இல்லற வியல். ஆப்ஷன் பி தான். அடுத்தது, கனைகொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு வினைபடு பாலால் குழல் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இது? அப்போ நீங்கள் ஓரளவுக்கு எந்த அதிகாரம் எந்த இயலில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அப்போ இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் அப்படின்னா கூடா ஒழுக்கம். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நெல் வாய்க்காலும் அப்படிங்கிற பாடலில் பயின்று வந்துள்ள பா வகை எது? ஆப்ஷன் டி, என்சீர் களி நெடிலடி. ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்தன கைதான் யாக்கை அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது?
கற்பிழந்து மலை விழுந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை அப்படிங்கிற கவிதை புரட்சி கவி. ஆப்ஷன் பி தான். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படிங்கிறத பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் டி தான். அடுத்தது, உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். ஆப்ஷன் டி தான். மெர்சி அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன? மெர்சினா கருணை. ஆப்ஷன் பி தான். அடுத்தது, இதில் எது பொருந்தாமல் இருக்கு? டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி, இதெல்லாம் கரெக்டு. நம்பர் எண் கரெக்டு. தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி அப்படின்னு தான் அர்த்தம், வெப்ப மீட்டர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் பொருந்தாமல் இருக்கு. அடுத்தது, இதில் எது சரியாக இருக்கு? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எது சரியாக இருக்கு? ஓகே, பேடி நெற்பயிர் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். கல்டிவேஷன்னா பயிரிடுதல்னு வரணும். கல்டிவேஷன்னா பயிரிடுதல் அப்படிங்கிறது வரணும். ஹார்வெஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? அறுவடை. ஹார்வெஸ்ட்டுக்கு தான் அறுவடைன்னு வரும். அக்ரானமி அப்படிங்கிறது ஆக்சுவலாக உளவியல். அக்ரானமிங்கிறது உளவியல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அப்போ பேடி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கல்ச்சுரல் அகாடமி அப்படிங்கிறோட சரியான தமிழ் சொல் இது. ஓகே, கல்ச்சுரல்னால் பண்பாடு, அகாடமினா கழகம். அப்போ பண்பாட்டு கழகம். ஆப்ஷன் டி தான். சிவிலைசேஷன் அப்படிங்கிறோட தமிழாக்கம் என்ன? சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் ஆப்ஷன் பி தான், நாகரிகம். அடுத்ததுங்க, வலியின் நிலைமையான் வல்லூர்வம் பெற்றான் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிற திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? ஓகே, எந்த இயலில் இருக்குது? துறவற இயல். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, வாலிய எந்நாடு பொன்னாடாக வாலிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் அப்படிங்கிற வரிகளை இயற்றியவர் யார்? வாலிய எந்நாடு பொன்னாடாக வாலிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்ததே அப்படிங்கிற வரி இயற்றியவர் கனக சுப்புரத்தினம். ஆப்ஷன் ஏ தான்.
அடுத்தது ஒரு மூல மொழிப்பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்கு மொழிப்பிரதியின் வழியாக வெளிப்படுத்தலே டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி தான் மொழிபெயர்ப்பு. அடுத்தது கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கைலை எனும் வடமொழிக்கு தெற்கு மலை அம்மே அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். ஆப்ஷன் டி தான். திருநெல்வேலி சீமை அப்படின்னு எந்தெந்த மாவட்டம் சொல்லுவோம்? திருநெல்வேலி சீமை எனப்படுவது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியை ரெண்டுமே சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்தது பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஓகே, இதில் சரியாக இருக்கிற வாக்கியம் இது ஆப்ஷன் டி தான். சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான் அப்படின்ட்டு. விரதம் வரக்கூடாது, அபூர்வம் வரக்கூடாது, அங்கத்தினர் வரக்கூடாது, ஆக்சுவலாக உறுப்பினர்னு வரணும். இங்கே ஆராதனை கரெக்டாக இருக்குது, வழிபாடு இதெல்லாமே தவறு. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது? தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்தது அக்ரானமி அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? அக்ரானமி அப்படின்னா உளவியல். ஆப்ஷன் டி தான். இந்த அக்ரானமி அஸ்ட்ரானமி அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க. எழுத்து ஒரு எழுத்து தான் மாற்றிருக்கோம், ஆனால் மீனிங் வேறு. அக்ரானமினா உளவியல், அஸ்ட்ரானமினா அடுத்த கொஸ்டினில் வரலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. மேஸ்திரி, அலமாரி இது தவறு. தலைமை தொழிலாளரிடம் நெடும்பேலை, பழக்கணி, திறவுகோல் இது கரெக்டாக இருக்குது. பஜார் தவறு, ஜமக்காலம் வராது. கடைத்தெரு, திறந்த விழித்திடலில் விரிப்பு. அப்போ 2, 4 ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்தது தமிழில் கலந்துள்ள பிறமொழி சொற்களின் மொழியை தொடர்பு படுத்துக. இது ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இது புக்கில் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கில்லாடி அப்படின்னா மராத்தி, வெள்ளம் அப்படிங்கிறது மலையாளம், பீங்கான் அப்படிங்கிறது சீன மொழி, ஃபசூல் அரபி. 2413 ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர்.
ஓகேங்களா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் எது கரெக்டாக இருக்குது? இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, கோர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி என்னும் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் யார்? லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி. ஆப்ஷன் பி தான், ஏகே ராமானுஜம். டி.கே. சிதம்பரநாதர் என்ன தொழில் செய்து வந்தார்? டி.கே. சிதம்பரநாதர் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல், வழக்கறிஞர். ஆப்ஷன் சி தான். ரசிகமணி அப்படிங்கிறவர் சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ, டி.கே. சிதம்பரனார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் யார்? வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஆன்சியன்ட் லேண்ட் என்னும் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் யார்? ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஆன்சியன்ட் லேண்ட் அப்படிங்கிற சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ, மலே தங்கப்பா. அந்நியன், உருமாற்றம் ஆகியவை எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? அந்நியன், உருமாற்றம் ஆகியவை எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஜெர்மனி. அடுத்ததுங்க, சொற்கள், குட்டி இளவரசன் ஆகியவை எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? சொற்கள், குட்டி இளவரசன் ஆகியவை பிரெஞ்சு. ஆப்ஷன் ஏ. அடுத்ததுங்க, பாரதிதாசனால் இயற்றப்பட்ட புரட்சிக்கவி என் நூலை, புரட்சிக்கவிங்கிறது என் நூலை தழுவி எழுதப்பட்டது? எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பில்கணியம் அப்படிங்கிற நூலை தான் தழுவி எழுதப்பட்டது புரட்சிக்கவி. அடுத்தது, குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி, குற்றால முனிவர் அப்படிங்கிறதெல்லாம் அழைக்கப்பட்டவர் வந்து டி.கே.எஸ். டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க,
தேன் கலந்து பால் கலந்து செல்களை தீஞ்சு வைக்க வந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. இப்பாடலில் ஊன் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் இது. இந்த வரியில் ஊன் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நினம். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, இந்த 4 ஆப்ஷனில் பிறமொழி கலவாத தமிழ் சொல் எது? பிறமொழி கலவாத தமிழ் சொல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அயலார். ரெசிப்ராசிட்டி அப்படிங்கிறோட கலைச்சொல் எது? ரெசிப்ராசிட்டி அப்படிங்கிறோட கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒப்புரவு நெறி. பில்கணியம் என்பது எம்மொழியால் எழுதப்பட்ட நூல். புரட்சிக்கவி என்னும் நூல் பில்கணியம் அப்படிங்கிற நூலில் தழுவி வந்தது. அதே பில்கணியம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி நூல், வடமொழியில் எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் டி. அடுத்தது பொறுத்துக. கண்ணியம்னா டிக்னிட்டி, வாய்மை அப்படின்னா சின்சிரிட்டி. 3, 4. அடுத்ததுன்னா உபதேசம் அப்படின்னா என்ன வரும்? பிரிட்ஜிங். கொள்கைங்கிறது டாக்ட்ரைன். அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே, பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் எது எது? அதாவது இது 3: சேரதாண்டவம், இரண்ட வீடு, பாண்டியன் பரிசு, பில்கணியம். பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் அப்படிங்கும்போது இந்த 3 தான் வரும். சேரதாண்டவம், இரண்ட வீடு, பாண்டியன் பரிசு. பில்கணியம் கிடையாது. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, டிகேசி குறித்த கூற்றுகளில் எது தவறாக இருக்குது? டிகேசி அவர்களின் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கியங்கள் வகையாக கருதப்பட்டன. முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு உரை எழுதியுள்ளார். கரெக்டு தான். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்தார். இதுவும் கரெக்டு தான். தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் முதலிய நூல்கள். ஆக்சுவலாக அவர் எழுதிய நூல் இதய ஒளி, அப்புறம் கம்பர் யார் அப்படிங்கிற நூலை தான் எழுதியிருக்கார். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான தவறான ஆன்சர்.
117க்கு ஆப்ஷன் டி. டி.கே. சிதம்பரனாரோட வாழ்ந்த காலம் டி.கே. சிதம்பரனார் அவருடைய வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 1882 டு 1954. ஆப்ஷன் பி தான். குயில் எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் கனக சுப்புரத்தினம், பாரதிதாசன் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான். அடுத்தது ஒரே நிமிஷம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாரதிதாசனின் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக கொண்டுள்ளது? பாரதிதாசனோட ஒரு பாடல் வரிய புதுச்சேரி, அதாவது புதுவை தான் தமிழ்த்தாய் வாழ்த்தாவே பாடிட்டுருக்குறாங்க. அந்த வரி என்னென்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற தொடங்குகிற வரி தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஓகே, ஆன்சர் அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குது? அங்கத்தினர்னு வருது, அது வரக்கூடாது. அந்நியர்னு வருது, அது வரக்கூடாது. அலுவலகத்தில் உத்தரவுன்னு வருது, இதுவும் தவறு தான். அப்போ அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டு. அடுத்தது, இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படிங்கிறதுனா வங்கூல் அப்படிங்கிற பொருள் என்ன? வங்கூல்னா காற்று. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு நிறுவியுள்ள பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு நிறுவியுள்ள பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருச்சி. ஆப்ஷன் பி தான். அடுத்தது, தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடு இல்லை, இணையும் இல்லை என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்னவர் யார்? தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை, இணையும் இல்லை என சான்றுகளுடன் எடுத்து சொன்னவர் டி.கே. சிதம்பரனார். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்தியவர் யார்? மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்தியவர் கனக சுப்புரத்தினம். ஆப்ஷன் டி தான். கீழ்கண்டவற்றுள் திசை சொற்கள் எது? கீழ்கண்டவற்றுள் திசை சொற்கள் ஆப்ஷன் பி சாவி, சன்னல்.
அடுத்ததுங்க, பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுது. இதில் எது கரெக்டாக இருக்குது? நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான். ஓகே, அதாவது ரொம்ப தூய தமிழ் அப்படிங்கும்போது நீதான் என் அத்தியந்த நண்பன் என்று கூறி சந்தோஷம் அடைந்தான் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். டிலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் எது தவறாக இருக்குது? அப்போ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிரத்தை, ஊக்கம், அக்கறை இந்த மூணுமே செட் ஆகும். உழைப்புங்கிறது மட்டும்தான் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்ததுங்க, வேகர் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எது? வேகர் அப்படிங்கிறதுக்கு கூலி வாங்குபவர். ஆப்ஷன் டி தான். அடுத்தது, இந்த 4 ஆப்ஷனில் எது தற்பவம் சொல்? தற்பவம் ஆப்ஷன் சி லக்குமி. அடுத்தது, ஏஜென்சி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? ஏஜென்சினா முகவாண்மை. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்னவர் யார்? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்ட்டு சான்றுகளுடன் எடுத்துச் சொன்னவர் டி.கே. சிதம்பரனார். ஆப்ஷன் சி தான். சங்க இலக்கியத்தின் முன்னோடி யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி. அப்போ ரசிகமணி, குற்றால முனிவர், கடித இலக்கியத்தின் முன்னோடி, இது எல்லாமே டி.கே. சிதம்பரனார். அடுத்தது, பிறமொழி சேராத களவாத தொடர் எது? ஓகே, இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். தமிழிசை காவலர் என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழிசை காவலர் டி.கே. சிதம்பரனார் தான். ஆப்ஷன் சி தான். ரசிகமணி, இப்போ குற்றால முனிவர், இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தா கடித இலக்கியத்தின் முன்னோடி, அப்புறம் தமிழிசை காவலர், எல்லாத்துக்குமே அவர் தான். நங்கூரம் அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர். ஆப்ஷன் பி தான். அடுத்தது,
பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடினம் தீர்ந்து வருவதால் முயற்கொம்பே அப்படின்ட்டு முழங்கியவர் யார்? பெண்ணடிமை தீர் மட்டும் அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். வளர்தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்பட்டவர் யார்? வளர்தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரனார் தான். ஆப்ஷன் சி தான். ஓகே, அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஓகே, அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். ஆப்ஷன் பி தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அக்ரானமி அஸ்ட்ரானமி. அக்ரானமினா தான் உளவியல். ஓகேங்களா? அடுத்தது ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி பனிக்கூழ். ஃபோக்லோர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஃபோக்லோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியல். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார்? இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் அப்படிங்கிற புத்துணர்வு ஊட்டியவர் வந்து டி.கே. சிதம்பரனார். ஆப்ஷன் சி தான். பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது. பைரேட் ஆஃப் த கரீபியன் அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. ஆக்சுவலாக ஆப்ஷன் பி தான், கடற்கொள்ளையர். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு கூறியவர் யார்? நல்லதொரு குடும்ப பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்ததுங்க, ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்செஸ்டர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் முன்னோர். ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானோடு சமுத்திரம் நானென்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று உலகத்தையே வீடாக கட்டியவர் யார்? உலகத்தையே வீடாக கட்டியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது
ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படிங்கிறது தான் பாரதிதாசன் பாடியது. மருத்துவ கலை சொற்களை பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, கிளினிக், மருந்தாளுநர் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட், ஊடுகதிர்னா எக்ஸ்ரே, குடற்காய்ச்சல்னா டைப்பாய்டு, களிம்பு அப்படின்னா ஆயின்மெண்ட். களிம்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயின்மெண்ட்டுனா அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது கேட்கலாம். இப்போ மருந்தாளுநர் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்னு கேட்கலாம். எக்ஸ்ரேக்கு நமக்கு தெரியும். குடற்காய்ச்சல் அப்படிங்கும்போது டைஃபாய்டு தான் வரும். ஓகேங்களா? அப்போ 5 4 3 2 1 ஆப்ஷன் பி தான். சப்சிடி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சப்சிடி அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நல்கை. ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார்? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரீவியஸ்லையும் இருக்குது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. பாரதிதாசன் தான். ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்தது ஜியாலஜி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகே, ஜியாலஜி அப்படின்னா புவியியல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதே ஜுவாலஜி அப்படின்னா தான் விலங்கியல். அடுத்தது, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ரெடோ, ரெக்யூ, ரெக்டம், ரெக்டல். ஆக்சுவலாக ரெக்டம், ரெக்டல் இது ரெண்டுமே மலக்குடல். ரெண்டுக்குமே மலக்குடல் அப்படின்னு தான் அர்த்தம். சரி கட்டக்கூடியங்க ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. மலக்குடலுக்கு உண்டான ரெண்டு ஆங்கில சொல்ல என்னென்னா ரெக்டமும் அதே தான், ரெக்டல்னாலும் அதே தான். ஓகேங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே, ஈக்கோலஜி அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஓகே, சூழலியல் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். கிரிப்பு அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? கிரிப்புனா துன்புறுத்து. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர்? கண்ணல் பொறும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, வானிலை ஆய்வு அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன?
வானிலை ஆய்வுனா மீட்ரோலஜி, ஆப்ஷன் சி தான். ஸ்பேஸ்னால் அது விண்வெளி சம்மந்தமான ஆய்வு, கரெக்டுங்களா? அடுத்தது மோல் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? மோல் அப்படின்னா அலை தாங்கி, ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, மருத்துவ கலை சொற்களில் எது தவறாக இருக்குது? மருத்துவ கலை சொற்களில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஆக்சுவலாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கனிம வேதியியல் வரணும். வெறும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா மட்டும்தான் கரிம வேதியியல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, ஹைப்போக்ரிஷி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல் எது? கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல். இதில் தவறான தமிழ் சொல்லுங்கிறது ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மியோசிஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். மியோசிஸ் அப்படிங்கிறது ஒடுக்கர் பிரிவு, ஆப்ஷன் சி தான். இதே மைட்டோசிஸ் அப்படின்னா அப்படியே ஃபெல்லிங் அப்படியே தான் வரும். மைட்டோசிஸ் MEITTOSIS அப்படிங்கிற மாதிரி வரும். மியோசிஸ் அப்படின்னா ஒடுக்கர் பிரிவு. கேலக்ஸி அதுக்குண்டான தமிழ் சொல். கேலக்ஸி அப்படிங்கிறது விண்மீன் மண்டலம், ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருட்காலும் கீழ்காணும் விடைகளில் எது தவறாக இருக்கு? ஓகே, சாண்டலுக்கு உண்டான மீனிங் வந்து பாதரட்சி இருக்குது, சந்தன மரம்னு சொல்லுவாங்க, செருப்பும் இருக்குது, மணல் மட்டும்தான் இல்லை. ஆப்ஷன் டி தான். அப்போ சாண்டல்னால் இந்த 3 ஆப்ஷனில் எது கொடுத்தாலுமே வரும் ஆன்சர். ஓகேங்களா? ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறு? ட்ராக்னா தடை, வலை, இழு, இது எல்லாமே அர்த்தம் இருக்குது. சுமைங்கிறது வராது. ஆப்ஷன் பி தான். அடுத்தது, ஆய்வியல் நிறைஞர் அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? ஆய்வியல் நிறைஞர் அப்படிங்கிறோட படிப்பு என்ன வரும்? எம்ஃபில், அதாவது மாஸ்டர் ஆஃப் பிலாசபி. ஆப்ஷன் பி தான். டாக்டர் ஆஃப் பிலாசபிங்கிறது அது முனைவர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கேரக்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறது கணக்கராயர் அப்படின்னு சொல்லுவோம். இது எம்டெக்கு. இதுக்கு உண்டானது நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, மல்டிமீடியா அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? மல்டிமீடியானா ஆப்ஷன் ஏ, பன்முக தொடர்பு.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின், இந்திய வருவாய் பணி என்பதன் ஆங்கில சொல் என்ன? இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் அப்படிங்கிற ஐஆர்எஸ், இந்திய வருவாய் பணிக்கு ஐஆர்எஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. ஓகேங்க, மொத்தம் 166 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் 6th 7th இருக்கிற கலை சொற்களாக இருந்தாலும் சரி, பிறமொழி சொற்களாக இருந்தாலும் சரி, அந்த 2 திருக்குறள், நடுநிலைமை ப்ளஸ் கூடா ஒழுக்கம், அப்புறம் 2 அறிஞர்கள் பாரதிதாசன் ப்ளஸ் டிகேஎஸ் சிதம்பரனார், இதை நீங்கள் படித்ததில் ரீகால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் நாளைக்கு 8th 9th உண்டான கலைச்சொற்கள் ப்ளஸ் 2 அதிகாரம் அதுக்கு அடுத்த நாள், அப்புறம் 2 அறிஞர்கள், அதை சார்ந்த கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் படித்ததில் இதை ரீகால் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சில கொஸ்டின் உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு சில கொஸ்டின் தான். அந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அதெல்லாம் உள்ளே பூந்து இவ்வளோ பார்க்கணுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். இதை ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.